இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். நிந்தனை சட்டத்தின் கீழ் முஹிடின் யாசின் குற்றஞ்சாட்டப்படவிருக்கிறார். முன்னாள் பிரதமரும் பரிகத்தான் நேஷனல் தலைவருமான தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் நிந்தனை சட்டத்தின் கீழ் நாளை செவ்வாய்க்கிழமை கிளாந்தான் குவாமோசாங் நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்படவிருக்கிறார். இதனை முஹிடின் தலைமை ஏற்றுள்ள பெர்சத்து கட்சியின் தகவல் பிரிவு தலைவர் ரசாலி இட்ரிஸ் உறுதிப்படுத்தியுள்ளார். நாளை காலையில் குவாமோசாங் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு கூண்டுக்குள் முஹிடின் யாசின் நிறுத்தப்படுவார் என்று அவர் விளக்கினார். கிளாந்தான் குவாமோசாங் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நுங்கிரி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது சர்ச்சைக்குரிய விஷயத்தை பேசியது தொடர்பில் நிந்தனை சட்டத்தின் கீழ் முஹிடின் விசாரணை வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டார். கடந்த 2022 ஆண்டு பொது தேர்தலில் நாட்டின் பிரதமராவதற்கு தமக்கு 115 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு இருந்தும் அன்றைய பேரரசர் தம்மை இஸ்தானாவிற்கு அழைக்கவில்லை என்று முஹிடின் கூறியது தொடர்பில் அவருக்கு எதிராக போலீஸ் புகார் செய்யப்பட்டிருந்தன. இந்தியா கேரளா பூர்வீகத்தை சேர்ந்தவர் என்றும் தாம் ஓர் இந்திய முஸ்லிம் என்றும் தோற்றத்தை ஏற்படுத்துவதற்காக தம்மை மகாதீர் இஸ்கண்டார் குட்டி எனும் கூறி தம்முடைய வாழ்வியலுக்கு அவமானத்தை ஏற்படுத்திவிட்டதாக குற்றஞ்சாட்டி அம்னோ தலைவரும் துணை பிரதமருமான டத்தோசரி அஹ்மத் ஜஹீர் ஹமீடிக்கு எதிராக வழக்கு தொடுத்துள்ள முன்னாள் பிரதமர் துன் மகாதீர் முகமது அந்த வழக்கில் சாட்சியம் அளிப்பதற்காக இன்று காலையில் கோலாலம்பூர் உயர் நீதிமன்றத்திற்கு வந்திருந்தார். ஒரு தனிநபரின் முக்கிய அடையாள ஆவணம் ரகசியம் காக்கப்பட வேண்டும். அதனை பகிரங்கப்படுத்த முடியாது. ஆனால் தேசிய பதிவு இலாக்காவிற்கு தலைமை ஏற்ற அமைச்சர் என்ற முறையில் கடந்த 2017 ஆண்டு தன்னுடைய அடையாள காட்டை பொதுமக்கள் முன்னிலையில் பகிரங்கமாக அம்பலப்படுத்தி தம்மை அவமதித்து விட்டதாக கூறி அன்றைய அம்னோ துணைத் தலைவரான அஹ்மத் ஜஹீட்டிற்கு எதிராக துன் மகாதீர் இந்த மான நஷ்ட வழக்கை தொடுத்து இருந்தார். உயர் நீதிமன்ற ஆணையர் கன் திச்சியோங் முன்னிலையில் முதல் முறையாக விசாரணைக்கு வரும் இந்த மான நஷ்ட வழக்கு காலை 10 மணிக்கு தொடங்கியது. துன் மகாதீரின் உண்மையான பெயர் மகாதீர் இஸ்கண்டார் குட்டியா இல்லையா என்பதை அலசி ஆராயும் சட்ட ஆவணங்கள் தொடர்புடைய இந்த கவன ஈர்ப்பு வழக்கில் விசாரணையை பார்வையிடுவதற்கு துன் மகாதீரின் துணைவியார் துன் டாக்டர் சித்தி ஹஸ்மா முகமது அலி மற்றும் துன் மகாதீரின் புதல்வர் டத்தோசரி முக்ரிஸ் ஆகியோர் நீதிமன்றத்திற்கு வந்திருந்தனர். கில்லான் பண்டார் புக்கிட் திங்கி லெபுபாத்து நீலாமில் கடந்த வெள்ளிக்கிழமை அதிகாலை 2:15 மணியளவில் நிகழ்ந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் 45 வயது ஆடவர் ஒருவர் காயமடைந்தார். அந்த ஆடவரின் இடுப்பின் இடது பகுதியில் துப்பாக்கி குண்டு பாய்ந்து கில்லான் தங்கு அம்புவான் ரஹீமா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். அவரின் நிலை சீராக உள்ளது என்று தெரியப்படுத்தப்பட்டுள்ளது என்று தென்கில்லான் மாவட்ட போலீஸ் தலைவர் சா ஹோங் ஃபாங் தெரிவித்தார். வெள்ளை நிற வாகனத்தில் வந்த ஆசாமி ஒருவர் சம்பந்தப்பட்ட ஆடவரை நோக்கி பலமுறை சுட்டதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. வெளியேற்றப்பட்ட தோட்டாக்களின் சிதறல்கள் ஆங்காங்கு கிடந்ததாக சா ஹோங் ஃபாங் கூறினார். அந்த உணவகத்தின் வெளி வளாகத்தில் வாடிக்கையாளர்களுடன் அந்த ஆடவர் அமர்ந்திருந்த வேளையில் இந்த துப்பாக்கி சூடு நிகழ்ந்துள்ளது. சம்பந்தப்பட்ட ஆசாமியின் துப்பாக்கியிலிருந்து 6 தோட்டாக்கள் வெளியேறியுள்ளன. அந்த நபரை போலீசார் தீவிரமாக தேடி வருவதாக சா ஹோங் ஃபாங் மேலும் கூறினார். அரசாங்க தலைமை செயலாளர் பதவியிலிருந்து கடந்த வாரம் பணி ஓய்வு பெற்ற தான் ஸ்ரீ ஜுக்கி அலி தொழிலாளர் சேமநிதி வாரியமான EPF-இன் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். பொது சேவை துறையில் பரந்த அனுபவத்தை கொண்டவரான தான் ஸ்ரீ ஜுக்கி அலிக்கு புதிய பொறுப்பும் கடமையும் காத்திருப்பதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் அறிவித்த நிலையில் நிதி அமைச்சுக்கு உட்பட்ட EPF வாரியத்தின் புதிய தலைவராக தான் ஸ்ரீ ஜுக்கி அலி நியமிக்கப்பட்டுள்ளார்.
கடந்த 2020ஆம் ஆண்டு மே முதல் EPF தலைவராக பொறுப்பேற்று இருந்த அஹ்மத் பட்ரி ஜஹீருக்கு பதிலாக தான்ஸ்ரீ ஜுக்கி அலி அப்பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டுள்ளார். அவரின் இந்த நியமனம் அடுத்த மாதம் 1 தேதியிலிருந்து அமலுக்கு வருகிறது. மலேசிய இந்திய சமூகத்திற்கு எதிராக வெறுப்புணர்வை தூண்டக்கூடிய காணொளி ஒன்று பதிவேற்றம் செய்யப்பட்டது தொடர்பில் போலீசார் துரிதமாக விசாரணை செய்ய வேண்டும் என்று உலகளாவிய மனித உரிமை அமைப்பான GHRF கோரிக்கை விடுத்துள்ளது. மலேசியாவில் இந்தியர்கள் என்று ஒரு சமூகம் இல்லை என்று கூறி வெளியிடப்பட்ட 3 காணொளிகள் தொடர்பில் போலீசார் விரிவான விசாரணை நடத்த வேண்டும் என்று ஓர் அரசாங்க சார்பற்ற அமைப்பான GHRF போலீஸ் புகார் செய்தது. மலேசியாவில் தமிழர்கள் என்ற ஒரே இனம் மட்டுமே உள்ளது என்று அந்த காணொளியில் வலியுறுத்தப்பட்டுள்ளதாக செந்துல் மாவட்ட போலீஸ் தலைமையகத்தில் செய்து கொள்ளப்பட்ட போலீஸ் புகாரில் GHRF தலைவர் S. சசிகுமார் தெரிவித்தார். மலேசியாவில் தமிழர்களுக்கு அப்பாற்பட்ட நிலையில் தெலுங்கர்கள், மலையாளிகள், பஞ்சாபியர்கள் மற்றும் இதர இனத்தவர்கள் உள்ளனர் என்ற உண்மையை அறியாமல் மற்றவர்களுக்கு வெறுப்புணர்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் அந்த காணொளி பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக சசிகுமார் குறிப்பிட்டுள்ளார். ஜொஹூர் ஜலான் ஸ்கூடாய் பந்தாய் லீடோ சாலையில் போலீசார் மேற்கொண்ட சம்சிங் ஜலானான் எனும் ஒருங்கிணைந்த சோதனை நடவடிக்கையில் சாலை கேடிகளின் பல்வேறு குற்றங்களுக்காக அவர்களின் 115 மோட்டார் சைக்கிள்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு தொடங்கி இன்று திங்கட்கிழமை அதிகாலை வரையில் நடைபெற்ற இந்த சோதனை நடவடிக்கையில் 257 மோட்டார் சைக்கிளோட்டிகளும் 286 தனிநபர்களும் சோதனை செய்யப்பட்டதாக ஜொஹூர் பாரு ஸ்லாத்தான் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP ரவுப் ஸ்லாமாட் தெரிவித்தார். சாலை போக்குவரத்து இலாக்காவான JPJ, சுற்றுச்சூழல் இலாக்கா மற்றும் ஜொஹூர் பாரு மாநகர் மன்றம் ஆகியவற்றின் ஒத்துழைப்புடன் இந்த சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். வேக கட்டுப்பாட்டை இழந்த இ-ஹேலிங் வாகன ஓட்டுநர் ஒருவர் சாலை தடுப்பை மோதி கார் தடம் புரண்டதில் சம்பவ இடத்திலேயே மாண்டார். இச்சம்பவம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30 மணியளவில் ஜலான் கந்திங் ஹைலண்ட் சாலையின் 15.8வது கிலோமீட்டரில் நிகழ்ந்தது. ஹூன் ஹூக் சி என்று அடையாளம் கூறப்பட்ட 68 வயதுடைய அந்த வாகன ஓட்டுநர் தலையிலும் உடலிலும் கடும் காயங்களுக்கு ஆளானதாக பெந்தோங் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பிரண்டன்ட் ஜைஹாம் முகமது கஹார் தெரிவித்தார். அவரின் காரில் பயணித்த உள்ளூரை சேர்ந்த 70 வயது மூதாட்டி எவ்வித காயங்களின்றி உயிர் தப்பியதாக அவர் மேலும் கூறினார். அந்த கார் பயணியை ஏற்றிக்கொண்டு கந்திங் ஹைலண்ட்ஸிலிருந்து கில்லானை நோக்கி சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து நிகழ்ந்ததாக அவர் குறிப்பிட்டார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.